காடுன்னு ஒன்று இருந்தா சிங்கம், புலி, சிறுத்தை வேட்டைக்கு போகும். அதே மாதிரி தான் ரோடுன்னு ஒன்று இருந்தா பக்கத்து வீட்டுக்காரரு, பால்காரரு எல்லாம் ஜாமான் வாங்குறதுக்கு போகத்தான் செய்வாங்க. சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறான், முடியலையே சாமி, சாமிங்கிறான் சாமிங்கிறான், நீ தானே ஆரிச்சாமி. அந்த மாதிரி பிக் பாஸ் வீடுன்னு ஒன்று இருந்தா அதில் எவனையாவது ஒருத்தனை போட்டு கம்பல் சரியாக அடிப்போங்கிற மாதிரி தான் தண்ணி பழத்தை போட்டு கண்ணாப்படான்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த பிக் பாஸில் வேற பிக் பாஸ் ஹவுஸு, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்னு ரெண்டாக பிரித்து வச்சுருக்கானுங்க. இதில் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கவனுங்க என்ன கேட்டாலும் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கவனுங்க செய்யணுமா. அதை வச்சுக்கிட்டு பிக் பாஸ் வீட்டில் இருக்க தண்ணி பழத்தை கூப்பிட்டு இந்த ரம்யா ஜோன்று அன்புக்கேங்கிற ஒருத்தங்க ஆடலும் பாடலுங்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த பலூனக்கா அரோரா சென்கிளர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் உள்ளே கூப்பிட்டு பெட்ஷீட்டை மடின்றாங்க. பெட்ஷீட்டை மடித்து முடித்தோடனே அந்த ஆளை மடிக்க போய் பார்வதியை கூட்டிகிட்டு வந்தாங்க. உடனே அந்த ஆள் கண்ட்ரி ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சிரிச்சுக்கிட்டே. உடனே அதுக்கு அந்த ரம்யா ஜோ அன்புக்காக என்கிற ஆடலும் பாடலும் ரம்யா ஜோ இருக்காங்க இல்லையா, அவங்க உடனே படிச்சிருக்கியா இல்லையா, ஒருத்தங்கள்ட்ட எப்படி நாகரீகமாக பேசணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுறாங்க. செய்கிற வேலையை விட்டு தான் படுத்திருந்த பெட்ஷீட்டு தலைகாணியை எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு டயர்டாக அன்புக்காகவும் அரைவணைப்புக்காகவும் ஏங்குறாங்கல்ல ரம்யா ஜோ, அவங்க தான் போய் நீ படிச்சிருக்கியா இல்லையா அப்படின்ட்டு டாக்டருக்கு படித்த ஒரு ஆளை கேட்குறாங்க. உடனே அந்த ஆள் நான் பேசினது தப்புதாம்மா, என்னை மன்னிச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லி முடிச்சோடனே நீ கேட்டதில் சாரி மாதிரியே இல்லை அப்படின்னு, என்னம்மா நீ படிச்சிருக்கியா படிக்கலையாம்மான்னு உடனே அந்த ஆள் திரும்பி கேட்டதுக்கு, அதெல்லாம் நீ என்னை கேட்கவே கூடாது அப்படின்னு அந்த ஆளை போட்டு திட்டுது. இதில் அந்த எஃப்ஜேன்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க, சின்ன பையன்தான் அவன். அந்த ஆளை நான் உன்னை வெட்டிடுவேன், கையை நோக்கி பேசினேன்னா நான் உன்னை வெட்டிடுவேன் அப்படிங்கிறான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கமருதீன்ட்டு ஒருத்தர் இருக்கா, அப்படியே அவர் அதே மாதிரி தான் அந்த ஆளை நெஞ்சில் கையை வச்சு பிடிச்சி தள்ளுறாரு. எதுக்கு தான் அவனை பிடிச்சி தள்ளுறானுங்கன்னு தெரியல. அந்த ஆளை பாவம் தெரியாமல் அந்த ஆள் சமூக வலைதளத்தில் இன்ஸ்டாகிராமில் சூரியை பற்றி தப்பாக பேசுனதுக்கு அந்த ஆளை இத்தனை அடி அடிக்க வேண்டியது தேவையில்லை. இவங்க போகிற போக்க பார்த்தா வாட்டர்மெலனே நம்மளுக்கு பிடிக்க வச்சுருவாங்க எலக்ட்ருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு தான் பண்ணுறாங்க. இதில் பார்வதி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ரம்யா ஜோ இருக்காங்கல்ல, அன்புக்காக என்கிற ரம்யா ஜோ, ஆடலும் படம் ரம்யா ஜோவும் ஏசியாவிலேயே ஃபஸ்ட்டு ஃபிஷர் உமன் விளாகர் சுபிக்ஷா, இது 2 தான் கடைஞ்செடுத்த விஷம் அப்படின்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அதே மாதிரி அவங்கள இப்போ ஒரு துணியை துடைக்க சொல்லிட்டு துடைச்சி முடிச்சோன்னே இதில் டஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு கண்ணு தெரியாதாக்கா, ஏன்க்கா கண்ணாடி போடலையா அப்படின்ட்டு நக்கலாக கேட்குது, அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்தது. போக போக என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.